கதை படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்த போட்டு காட்டல. போறார் வாரார் திரும்புறார் உட்கார்றார். ஊடகத்தை மயிரோட கூட மதிக்கிறது இல்ல. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றுக்கு வந்து தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாரு. ஒரு பக்கம் விஜயுடைய அந்த திருச்சி பேச்சு இருக்குல்ல, அதுக்கு வந்து வரிக்கு வரி பதில் கொடுத்தாரு. அது என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர் இந்த ஊடகம் இருக்குல்ல, மெயினாக அந்த ஊடகம் வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து தீண்டாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த ஊடகத்துறையை செருப்ப கழட்டியை வந்து அடித்த மாதிரி வந்து பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு. அதில் வந்து சொல்கிறார், நான் வந்து படமாக போட்டு காமிச்சேன், இந்த மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றை கூட போட்டு காமிக்கல, இந்த ஊடகங்களாக இருக்கல எந்த கூட வந்து போட்டு காமிக்கல. ஆனால் விஜய் வந்து அங்கே நிற்கிறார் இங்கே நிற்கிறார் திரும்புகிறான்னு சொல்லி நீங்கள் வந்து செய்தி போடுறீங்க. ஆனால் அந்த விஜய் வந்து உங்களை மயிரா கூட மதிக்கணுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார். உங்களை வந்து விஜய் வந்து திரும்பி கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் விஜய் செய்தியை போடுறீங்க. நான் வந்து உங்களை மாண்போடு நின்று மதித்து உங்கள் கேள்விக்கு வந்து பதில் சொல்லி நான் இருக்க போய் நீங்கள் வந்து என்னையை மதிக்க மாட்டேறீங்க. நான் உன்னைய மதிக்கிறேன் மாண்பா, ஆனால் நீ என்னைய பதிலுக்கு வந்து மதிக்க மாட்டேன்ட்டு சொல்கிறாரு. இதுக்கு மேலே நீ வந்து என்னை காட்ட வேணாண்டா, நீ என்னடா என்னையை ஒதுக்குறது, நான் வந்து உன்னே ஒதுக்குறேன்டா, நீ செய்தி போட வேணாம் ஒன்றுங்க வேணாம், இந்த ஊடகம் தீண்டாமல் இருக்குது, நம்ம ஏதோ வந்து ஒரு தாழ்ந்த இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களை ட்ரீட் பண்ணுறீங்களா, இதுக்கு மேலே நான் உங்களை ஒதுக்குறேன்டா, நீங்கள் செய்தி போடுங்கன்னு சொல்லியா நான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லி வேற லெவலில் ஸ்பீச்சுங்க. நீ என்னடா என்னை ஒதுக்குறது, தீண்டாத, நான் உன்னை தீண்டு கூட பார்க்கல வச்சு செய்கிறாரு. அதாவது 4% ஓட்டு வாங்கிட்டாரு, 8லேருந்து 4%, சீமான் அவ்வளோதான்ப்பா சோர்ந்து போயிடுவார்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்களாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் சீமான் சோர்ந்தே போகலங்க, திருப்பி வந்து அட்டி வெளுக்கிறாரு. தனக்கு எதிராக யார் யார் செயல்பட்டாங்க அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் வந்து குறித்து வச்சுருக்காரு. நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நம்ம தோக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த பொய் செய்தி போட்ட ஊடகங்கள் தான். அண்ணன் வந்து விஜய் மட்டுமே ஏற்ற மாதிரி ஒரு ஊடகம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல, அந்த ஊடகத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு செருப்படி. நம்மளை வந்து தவறாகவே காமிப்பாங்க, நம்ம வந்து பண்ணுற நல்லதை காமிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு செருப்படி வச்சு செஞ்சார், வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விஜய் அப்படிங்கிறவரை வரிக்கு வரி வந்து பதிலடி கொடுத்தாரு. முதல்ல விஜய் வந்து பேசியிருப்பார், கவர்ச்சியில் மயங்கி தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டால் சொல்கிறீங்களேடா, நான் என்ன அப்படின்னு விஜய் வந்து அப்படி வந்து நிப்பாட்டினார்ல. அதுக்கு வந்து சீமான பதில் கொடுக்குறாரு. நீ என்ன நெல்சன் மண்டேலா மாதிரி 27 வருஷம் சிறையில் இருந்தியா, பல வழக்குகள் வாங்க, என்னட்ட போராட்டம் பண்ணுறியா, இல்லை வந்து சிறைக்கு வந்து போனியா, சிறை கொட்டையில் இருந்தியா, ஒன்றும் பண்ணல. சல்மான் கான் வந்து 200 கோடி சம்பளம் வாங்கி 100 கோடி மக்களுக்கு வந்து செலவு பண்ணுறாரு, அது மாதிரி நீ செலவு பண்ணியா, நீ என்ன பண்ணால் மக்கள் உனக்கு வந்து எதுக்கு ஓட்டு போட்டாங்க, 69 படம் நடித்த அந்த 69 படத்தில் ஏதாவது ஒரு படம் நல்லது இருக்கா, ஒன்றும் இல்லை. ரஜினிகிட்ட 50 படம் நல்ல படம் இருக்குது, கமல்கிட்ட 100 படம் இருக்குது, எம்ஜிஆர்கிட்ட வந்து 200 பாடல்கள் இருக்குது, ஓட்ட என்ன இருக்குது, அதில் ஒரு பாட்டு நீ தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி அந்த மாதிரி தானே உன்னுடைய படம் இருந்துச்சு, தம் அடிக்கிறது தண்ணி இருந்தாலும் ப்ரொமோட் பண்ண அப்படின்ட்டு 69 படத்தில் ஒரு படம் வந்து நல்ல படமாக எடுக்க முடியலை. ஆனால் நீ நல்லாட்சி பண்ணுவோம் அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லி எப்படி பார்த்தீங்களா, அந்த லைனை வந்து பிடிச்சி விஜய் வந்து வச்சு கிழிச்சார். உச்சபட்சமாக அண்ணனுடைய பேச்சு என்ன தெரியுமா, விஜய் வந்து சொல்லியிருப்பார், இன்னும் என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் சப்போர்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து அண்ணன் சீமா வந்து சொல்கிறாரு, அட பாவி இதுவே அதிகண்டா கொடுமடா அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், பொலிட்டிக்கல் பேரிடர். நீங்கள்லாம் வந்து வந்தது ஒரு அதாவது அழிவு சக்தி, நீ ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், அதாவது அரசியலே அழிஞ்சு போச்சு, உனக்கு ஓட்டு போட்டனா அந்த அரசியலுங்கிறதே அழிஞ்சு போச்சு, அதுக்குண்டான கஷ்டத்தை மக்கள் வந்து அனுபவிப்பாங்க. பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், அரசியலே நாசமாக போச்சு, அரசியல் செத்து போச்சு, அரசியலே முடிஞ்சு, கொடுமை, உனக்கு ஓட்டு போட்டதெல்லாம் வந்து கொடுமை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசுனது தான் வேறு லெவல் இருந்துச்சு. 108 ஜெயிச்சது உனக்கு வந்து பத்தலையா, உனக்கு இதுவே அதிகம் அப்படின்னு வச்சு செஞ்சார் பாருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் எப்போ பார்த்தாலும் எல்லா பழி ஏன் மேலே போடுறீங்க, இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் மேலே போடுறீங்க, ஆனால் திமுக தானே இந்த திமுக மெயினாக சொல்லிட்டு ஊர் கஞ்சா இருக்குது, அப்புறம் நீங்கள் ஆரம்பத்தை தடுக்காமல் இப்போ வந்து என்னை தடுன்னா நான் எப்படின்னா விட்றது அப்படின்னு கதறினார்ல. அதான் சீமான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே ஒரு போதைப் பொருளுக்காக எல்லாத்தையும் நான் ஒழிச்சிடுவேன், நீ வந்து சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, சும்மா வந்து அடுத்த மேலே பழிய போட்டே தெரிகிற விஜய் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடிக்கிறார் பாருங்கள். விஜய் அப்படிங்கிற ஒரு அடுத்த மேலே தான் பழிய போகிற, நீ முதலமைச்சர் இருந்து என்ன பண்ண போகிற, போதைப் பொருள் ஒழிக்க நீ என்ன செய்ய போகிற, அதை சொல்ல மாட்டாரான், ஏன் மேலே பழிய போடுறாங்கன்னு சொல்லி கதற தான் வேண்டியது. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, விஜய் சொன்னார்ல தூர சக்தி ஓரா சக்தி காரா சக்தி பீரா சக்தின்னு அப்படியே ஒரு பேசுகிறது வந்து குடுகுடுப்புக்காரன். எங்கள் ஊரில் குடுகுடுப்புக்காரன் வந்து இப்படி தான் நல்ல காலம் பிறக்குதுங்கிற மாதிரி குடுகுடுப்பாரன் பேசுகிற மாதிரி இருக்குது. அதில் கடைசியாக வந்து மறந்துட்டார், தூர்த்து போன சக்தி, அதை பார்த்து படிக்கிறாரு. இவர் தான் உங்களுக்கு வந்து முதலமைச்சராக அதான் மறந்து போயிட்டு வந்து இருக்கிறா அப்படின்னு. அடுத்து முக்கியமானது என்ன தெரியுங்களா, இதுதான் திமுக மற்றும் பலர் அப்படின்னு சொன்னால் விஜய் சொல்லுவார், சீமானை விமர்சிக்கணும்னா சீமானை பேரை சொல்ல மாட்டார். அதுக்கு வந்து சீமானை சொல்கிறாரு, நீ என்னை வந்து மற்றும் பலன்னு சொல்லு, இல்லை வந்து அல்லுசில்னு சொல்லு, என்னை அல்லக்கைன்னு சொல்லு, இல்லை வேறு ஏதாவது நான் அவன்லாம் ஒரு ஆளாக பூட்டியில் இல்லை அப்படின்னு என்ன வேணால் சொல்லு, ஆனால் உனக்கு இருக்குது பதிலடி இருக்குது,
2029 உனக்கு வந்து பதிலடி இருக்குது அப்படின்னு சொல்லி நீ என்னை மறக்கிறீல என் பேரை சொல்ல மாட்டேங்கிற, சீமா மற்றும் பலருங்கிற, அல்லு சில்லுங்கிற, அப்புறம் வந்து அல்லக்கைங்கிற, என்னால் ஒரு ஆளாக இருக்கட்டும், நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு, அதுதான் என்ன எனக்கு உண்டான அந்த வெறியை கொடுக்கும் இருக்கு 2029 சொல்லி இவங்க நினச்சாங்க சீமானை வந்து 4% அவ்வளோதானே. ஆனால் அதெல்லாம் அண்ணன் சீமானோட அந்த உத்வேகத்தை பார்த்து நானே வந்து மெய்சிலிர்த்து போகிறாங்க. வேறு லெவல் சம்பவம். ஆனால் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார், இதுக்கு மேலே இந்த பத்திரிக்கை வந்து நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். அந்த முடிவில் வந்து தெளிவாக இருக்கார். அது மாதிரி இதுக்கு மேலே நான் போராட்டத்துக்கு போக மாட்டேன்ட்டார். நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்கு மேலே உங்கள் உடம்பை பார்த்துங்க, உங்கள் பணத்தை வந்து சேர்த்து வச்சுங்க, இந்த மக்களுக்கு நம்ம போராடிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ சீமானை ஏதோ ஒரு முடிவு வந்து பண்ணிட்டார். ஏன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து மலையை காக்கணும் மண்ணை காக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியாது. காவேரியில் தண்ணி வரணும், முல்லை பெரியார் தண்ணி வரணும், பாலாறு தண்ணி வரணும், அது மாதிரி இங்கே வந்து மக்கள் வந்து விலைவாசி ஏறிட்டாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, அப்போ வந்து விவசாயத்தை நான் அரசு பண்ணி ஆக்குவேன், குடிநீர் ஃப்ரீயாக கொடுப்பேன், மருத்துவம் ஃப்ரீயாக கொடுப்பேன், கல்வி ஃப்ரீயாக கொடுப்பேன்னா அவங்களுக்கு வந்து புரியாது. அவங்க மொழி என்ன 2200 பணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. தாலிக்கு தங்கம் 1 பவுனு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏங்க நேற்றைக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கோம். அவர் சொல்கிறாரு எங்கள் ஊரில் வந்து 2000 குடும்பம் இருக்குது பார், அதான் 2000 வாக்காளர் இருக்காங்க, 1000 பேர் போட்டோம். என்ன காரணம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, 2500 பணம் கிடைக்கும்ல, அவ்வளோதான், வேறு எதுவுமே காரணம் இல்லையா. விஜய் வந்துட்டாருன்னா திமுக 1000 கொடுக்குது, அதிமுக வந்து 2000 கொடுக்குன்னா விஜய் 2500 கொடுப்பாரு. விஜய் எப்படி சினிமாவில் வந்து அப்படி இருப்பாரோ, சொன்னதை செய்வாரோ, அதே மாதிரி வந்து இதுலேயும் சொன்னதை செய்வார், 2500 கொடுப்பாரு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த விஜயுடைய அந்த அதாவது கவர்ச்சி ஒன்று, சினிமா கவர்ச்சியில் விஜய் வந்து அப்படியே ஆபத்து பார்த்தவனாக வந்து பார்த்துருக்காங்க. மெர்சல் படத்தில் அப்படியே பெரிய ராட்டன் வந்து விழுவும்போது விஜய் அப்படியே ஒத்த கையில் நிப்பாட்டு வரலையா அந்த ராட்டினத்தையே, அது மாதிரி விஜய் வந்து சொல்கிறத செய்வார். அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் கூட விஜய் வந்து போலீஸாக இருப்பார், ஒருத்தன் கற்பழிச்சிருவான், அவனை வந்து பாலத்து கீழே வந்து தொங்க விட்டு அடிப்பார், இது பண்ணிடுவார். இப்போ என்ன சினிமாவில் இருக்க மாதிரி விஜய் நேரில் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போட்டாங்க. அதான் திரை கவர்ச்சி. ஆனால் ரியலில் என்ன கிடையாது, விஜய் வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்போ அந்த சீமானன் அப்படிங்கிறவர் அந்த ஒரு விஷயங்களை வந்து போட்டு உடச்சி விஜயை போட்டு பொலன்னு பொழந்து அதெல்லாம் அண்ணனை சீமானை பொறுத்தவரை என்றைக்குமே வந்து வீழவே முடியாதுங்க. இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க திரைக்கவர்ச்சி, அது ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. திரைக்கவர்ச்சி, திரையில் அவர் இருக்க மாதிரி தரையில் இருப்பார் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கேன். 2000 பணத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு அண்ணன் அடுத்து வந்து இன்னும் வேறு பாய்ச்சலுக்கு வந்து ரெடி ஆகிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த ஊடகத்தை சந்திக்கிறது அது வந்து கிடையாது. அதே மாதிரி வளவலன்னு போராட்டம் பண்ணுறது, வளவலன்னு பேசுகிறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நேற்றைக்கு கூட சீமானை சொன்னார், அந்த செவிலியர் வந்து போராட்டம் எங்கே சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சீமான் இதுக்கு மேலே வரமாட்டார். ஆமாம், சீமான் போயக்கூடாது, எந்த போராட்டத்துக்கும் போகக்கூடாது, மக்கள் பிரச்சனைக்கு வந்து பேசக்கூடாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்போல்லாம் கட் ஆகிட்டு கிடக்குது. என்ன அதை பற்றிலாம் நம்மளுக்கு எதுங்க அதை பற்றி பேசணும், நம்ம எதுக்கு பேசணும்? கரண்ட் இல்லை, நீங்கள் ஓட்டு போட்டிங்க, நீங்கள் அனுபவிங்க, தட்ஸ் ஆல். கரண்ட் பில் ஏறுதா ஏறட்டும், 200 யூனிட் ஃப்ரீ தரேன்னாரு, தரமாட்டார், கரண்ட்டு பிடுங்கிட்டுட்டே இருப்பார், இருக்கட்டும், நம்ம எதுக்கு பேசணும்? விஜய் விமர்சிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பேசுகிறோமா போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். மக்களுக்கு மின்சாரம் இல்லை, மக்கள் இருட்டில் தவிக்கிறாங்க, அதெல்லாம் பேசவே கூடாது. அப்போது நம்மளுடைய அரசியல் களத்தை வந்து அண்ணன் சீமான் வந்து மாற்றி வேறு லெவலில் 2026 2029 சம்பவம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அண்ணன் சீமான் வந்து துளி கூட 4% வந்துட்டோம் அப்படின்லாம் இல்லை, 4ங்கிறது 40ஆம் மாதம் நான் வந்து மாற்றுவேன் அப்படிங்கிற அந்த ஒரே லட்சிய வெறியோடு இருக்கார். அவர் பின்னாடி நம்ம திருப்பி வந்து அணிதிரள்வோம். ஏன்னா இந்த தெரிஞ்சிடும், இந்த ஒரு 3 வருஷம் இருக்கா 29க்கு தெரிஞ்சிடும் விஜய் வந்து ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சியாக இருக்குது, தரை வேறு திரை வேறு அப்படிங்கிறது மக்களுக்கு பிடிச்சிரும். அப்போது நம்ம அதுக்கு தைரியம் தான் மக்கள் வந்து வரணும். அதை வந்து நம்ம வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றி இந்த மக்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறத கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொடுக்கறத கொடுத்தா என்னங்க 5000 கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோன்னா ஓட்டு போட மாட்டேன். இப்போது மாத சம்பளம் அவன் 1000 ஆகிட்டு இருப்பான்னு வைங்களேன். இப்போ 100 நாள் வேலையில் அவன் 100 நாள் வேலையில் எவ்வளோ கொடுத்துட போகிறாங்க, 15 நாள் வேலை, சரி 3000ன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 கொடுப்போம் வேலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு நான் 10,000 கொடுக்குறேன் மாதம் அப்படின்றணும். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 10,000 ரூபாய்க்கு வேலையை கொடுத்துட்டணும். எல்லா ஒரு கணக்கு தானே. அந்த மாதிரி வந்து செயல்பட்டால் தான் அதான் அந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கொடுத்தா தான் ஓட்டு வாங்க முடியும். சும்மா கொள்கையெல்லாம்